அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று திருவெம்பாவை பாடல் 2. சம்பரம் ஜோதி கெண்பகல் நாம் பேசும் போதே இப்போதாரமளிக்கே நேச மும்பை தன்னையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீவையும் சிலவோ பிழையாடி ஏசும் ஈடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் நேசன் சீவலோகன் தில்லை சீற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார்யாம் ஆரேலோரியம் பாவாய். இந்த பாடலுடைய பொருள்: அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அமர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள். உறங்குபவள் எழுந்து, தோழியரே, சிச்சி, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணெழுந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர்கள், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறார். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன், நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும், நீயே புரிந்து கொள்வாயாக என்கின்றனர். அனைவருக்கும் மிக்க நன்றி.